அண்ணாமலை 2 மனநிலையில் இருக்கார். முதல் மனநிலை அதிமுக கூட்டணி கூடாது. ஏன் கூடாது? வேண்டாம் கூட்டணி இல்லாமல். ஏன்னா சார் கூட்டணி இல்லாமல் தனிச்சு போட்டி போட்டாங்கன்னா 5 கார்னர் கான்டெஸ்டாக போகும் சார். டிஎம்கே க்ளீன் ஸ்வீப் சார், கேக் வாக் சார். கரெக்டு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரா, இந்த 4 எம்எல்ஏ ஜெயிச்சதுக்குமே பாஜகவோட தகுதி இல்லாத பாஜக எம்எல்ஏகள் ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்கிறது. அது உண்மைதானே? நாளைக்கு 50 எம்எல்ஏங்க ஜெயிச்சு வச்சிங்கன்னா என்னால் சட்டசபைக்கு போனாங்கன்னு வரும். இப்போ எனக்கு என்ன ரோல் இருக்குது? என் தலைமைக்கு பங்கம் வருமே. என்னால் 10 எம்எல்ஏக்கு வரவழைச்சா கூட எனக்கு பெருமை. என் தலைமையின் கீழ் என்னால் 10 எம்எல்ஏக்களை தனியாக வரவழைச்சா கூட எனக்கு பெருமை. நான் என் கட்சியை கொண்டு போய் 302 கொடுத்துட்டு அவங்க தயவில் ஒரு 50 எம்எல்ஏ வந்து நாளைக்கு அந்த எம்எல்ஏ என்னால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் எனக்கு என்னங்கிறது மைண்டில் ஓடுறது அவருக்கு. அது ஓப்பனாக வெளில சொல்ல அந்த 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 மைண்டில் ஓடுறது. இது எடப்பாடிக்கு அண்ணாமலைக்குமான ஈகோ பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஈகோ பிரச்சனை மாதிரி இல்லை. இது என்னென்னா அண்ணாமலைக்கு கட்டாயத்தில் இருக்கார். அண்ணாமலை பதவி விட்டு இறங்கணுன்னு இப்போது அடுத்த வருஷமோ 2 வருஷம் கழிச்சோ அவருடைய லெகசி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ன செய்தார் தமிழக பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி எதிர்காலத்தில் வந்தால், அண்ணாமலையால் தமிழகத்தில் கட்சி வளர்ந்தது, அண்ணாமலையால் ஒரு 20 எம்எல்ஏக்கள் வந்தார்கள், தனித்து நின்று கூட்டணி இல்லாமல் ஒரு 30 பேர் ஜெயிக்க வச்சார் என்று விரும்புகிறார தவிர பண்ணியிருக்காருல்ல சார். பண்ணியிருக்காரு. அதிமுக கூட்டணி இல்லாம என்டிஏ கூட்டணிங்கிற பேர்ல ஒரு 18% ஓட்டு வாங்கியிருக்காருல அண்ணாமலை. பாஜக 11% வாங்கியிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்றாரா, அந்த 18 25 மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? நான் 25 மாற்றி காட்டுறேன்.